வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரு. அதாவது ஜோதிராவ் பூலே அவர்களுடைய 200வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் பாராளுமன்ற வளாகத்தில் நடந்திருக்கு. அதில் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் ராகுல் காந்தி கலந்துக்கிட்டார். ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனை ஏற்று அவர் அட்டன் பண்ணியிருந்தார். அப்போ பிரதமர் மோடி ராகுல் காந்தியை பார்த்தோன்னே சில கான்வர்சேஷன் நடந்திருக்கு. என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆடியோ இல்லை, வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியுது. அந்த வீடியோவுக்கு பாஜக தொண்டர்கள் சும்மா காமெடியாக இதை தான் மோடி பேசியிருப்பார். ராகுல்கிட்ட என்ன பாஜகவுடைய பிரச்சார பீரங்கியே, என்ன ராகுல், வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரப்போகுது, அங்கே போய் பாஜகவுக்கு எதிராக நீங்கள் பேசினாதான் பாஜகவுக்கு ஆதரவு கூடும், போகலையா வெஸ்ட் பெங்காலுக்கு அப்படின்னு மோடி ராகுல் காந்தி கிட்ட கேட்குற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அந்த வீடியோலாம் உருவாக்குறாங்க பாஜக. செம்ம ட்ரெண்ட் அடிக்குது அந்த வீடியோ. தேர்தல் நேரமா மோடி அவருடைய வயசுக்கு எப்பேற்பட்ட உழைப்பை போடுறாரு பாருங்க. பாஜகவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு 3வது முறையாக வெஸ்ட் பெங்கால் போகிறாரு. 7வது பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காரு. வெஸ்ட் பெங்காலெல்லாம் நேற்று அதாவது 40 டிகிரிக்கு மேலே வெயில், அப்பேற்பட்ட வெயில். அதில் மோடி பார்த்தீங்கன்னா 3 பொதுக்கூட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு 75 வயசில். இதே இந்த பக்கத்து ராகுல் காந்தி கிட்ட வந்தீங்கன்னா, அஸ்ஸாமில் எலெக்ஷன் நடந்துச்சு. அஸ்ஸாமில் ராகுல் காந்தி பெருசாக எந்த ஒரு கேம்பெயினும் பண்ண மாதிரி தெரியலை. கேரளாவில் மட்டும் ஒரு சில இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணலை. சும்மா கடமைக்கு ஒரு 4 நாள் 5 நாள் கேரளாவில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் பிறகு புதுச்சேரியிலலாம் ஒரு தடவை தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் சுத்தம். தமிழ்நாடுக்கு இப்போ வரைக்கும் வரவே இல்லை. திமுக டேட்டு கேட்குறாங்களாம். ஒரே மேடையில் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் கேம்பெயின் பண்ணால் கூட்டணிக்கு அது ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு திமுக டேட்டு கேட்டிருக்காங்க. கொடுக்கலையா ராகுல் காந்தி. 75 வயசில் மோடி எப்பேற்பட்ட உழைப்பை போட்டுக்கிருக்காரு பிஜேபி வெற்றிக்காக. ராகுல் காந்தியை பார்த்தீங்களா, தேர்தல் முடிவு பாஜகவுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா வாக்குகளை திருடிட்டாரு மோடி, ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மட்டமாக பாலிடிக்ஸ் பண்ணுவார். தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எந்த உழைப்பையும் போடுறதில்ல. ஆனால் மோடி உழைப்பை போட்டு ஜெயிக்கிறாரு. ஆனால் தோற்றதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் மேலே பழிய போடுறது, இவிஎம் மேலே பழிய போடுறது, இதெல்லாம் எப்போ மாற்றுறாங்களோ காங்கிரஸ் அப்போ தான் உருப்படும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய மக்களுடைய பிரதான ஒரு பதிவாக இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து அண்ணாமலை அவர்களுடைய கேம்பெயின் செகண்ட் ஃபேஸ் லிஸ்ட் வெளிவந்துச்சுல. நான் கூட 13ஆம் தேதி அண்ணனை பார்க்க போகிறேன், புதுக்கோட்டை தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ அதில் ஒரு திருத்தங்க. அதாவது புதுசாக ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. திருத்தப்பட்ட பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபேஸ் கேம்பெயினுக்கான பட்டியல் வெளிவந்திருக்கு. அதில் 13ஆம் தேதி முன்னாடி புதுக்கோட்டை இருந்துச்சா, அந்த புதுக்கோட்டை கேம்பெயின் 16ஆம் தேதி மாற்றப்பட்டிருக்கு. அண்ணனை 16ஆம் தேதி தான் நம்ம பார்க்க போகிறோம். 13ஆம் தேதி ஈரோடு நாமக்கல் ரீஜியனில் கேம்பெயின் பண்ணுறாரு. 14ஆம் தேதி ஒட்டஞ்சத்திரம், உடுமலைப்பேட்டை, வால்பாறை, பொள்ளாச்சி பகுதிகளில் கேம்பெயின். 15 கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணுறாரு. 16 புதுக்கோட்டை மாவட்டம், 17 தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறாரு. 18 தருமபுரி, திருவண்ணாமலை, 19 டெல்டா பகுதி, தஞ்சாவூர், திருவாரூர், 19 20 சென்னை, கோவை, இந்த 2 மாவட்டங்களில் பிரச்சாரம் பண்ணுறாரு. 21 கோயம்புத்தூர் ஃபுல்லாக அண்ணாமலையுடைய கேம்பெயின். அடுத்த ஒரு 8-9 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 45 தொகுதிகளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பட்டியல் வெளிவந்த உடனேயே பாஜக தொண்டர்கள் நம்ம தொகுதிக்கு அண்ணன் எப்போ வராரு அப்படிங்கிறத பார்த்து கேலண்டரில் மார்க் பண்ணிட்டாங்க. அண்ணனுடைய பிரச்சாரத்தை அட்டன் பண்ணியே ஆகணும், அண்ணனை நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் எல்லாரும் முடிவெடுத்திருக்காங்க. சோசியல் மீடியாவில் அவங்க பதிவுகள் போடுறத பார்க்குறோம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.